எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃபி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி எந்த படத்தை ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 3BHK. இந்த படத்தை ஒரு ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸ்ரீ கணேஷ், டோட்டாக்கள், குருளியாட்டம். இந்த படத்துலாம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இது அவரோட 3வது ஃபிலிமாக தான் இந்த 3BHK வந்து உருவாயிருக்கு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா சித்தார்த், சரத்குமார், தேவயானி மேம், அப்புறம் மீதா ரகுநாத், இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த 3BHK. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இந்த படமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீ கணேஷோட படங்கள் நீங்கள் வந்து 2 படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் வேறு வேறு ஜானரில் இருக்கும். ரெண்டுமே 8 தோட்டாக்கள் வந்து கதை வேறு வேறு எங்கேயா இப்போ ரன் ஆகிட்டே இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாப்புல. குருளியாட்டம்லேயும் அதே வந்து அந்த கதையை வந்து அவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாப்புல. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்டாக ஒரு ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காப்புல. அதை ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸோட கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்க ஆசைப்படுவாங்க. அந்த கதையும் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் பிளாட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. சித்தார்த்தும் சரி, மீதா ரகுநாத்தும் சரி, சரத்குமாரும் சரி, தேவயானும் சரி, இவங்க அந்த ஃபாதர் மதர் இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக செட் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சித்தார்த், மீதா ரகுநாத் அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் பிரதர் சிஸ்டர்ஸ் எப்படி நம்ம பழகுவோம், அவங்க இது பண்ணிக்குவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு இந்த கேரக்டருக்கு வந்து நல்லா ஆப்டாக இருக்குன்னு சொல்லலாம். கடைசி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்குறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இந்த படம் நல்லாவே சொல்ல வருது. அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீடு வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி படிப்புலையும் சரி லைஃப்லேயும் அவங்க என்னென்ன விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு படங்கள் வந்து நிறையவே வந்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்பவே புதுசாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். மிடில் கிளாஸ் படுற கஷ்டங்கள் எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறையா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அதை நான் சொல்லி உங்களை நான் எப்படி சொல்கிறது, சொல்லி நான் உங்களை இது பண்ண நினைக்கல, ஸ்பாயர் பண்ண நினைக்கல. ஸோ நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சொந்த வீடு வாங்குறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க சமாளித்து வர்றாங்க, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வீடு வாங்குறாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே லேக் இல்லாமல் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்ஸ் மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மியூசிக் டைரக்டர் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட நேம் தெரியல, நான் கீழே நேம் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவரும் இந்த மியூசிக் நல்லாவே கம்போஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் நடிச்சிருக்க கேஸ்ட் அண்ட் க்ளூஸ் நல்லாவே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிங் இல்லாமல் ரொம்ப நேச்சராக வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் படத்துலே இருக்கும். அப்படி தான் இந்த படம் வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்பவே இதாக இருக்கும். பர்சனலாகவே நம்ம எடுத்துக்குவோம். சரி, இந்த சீன் இப்படி நடந்துச்சுல, ஒரு டைம்லாம் இப்படிலாம் நடந்திருக்கும்ல அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இது மாதிரிலாம் நடந்திருக்குப்பா, அப்படியே இதுலேயே காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் நிறைய சீன் உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே லேக், போரிங் எதுவுமே இருக்கவே இருக்காது. அது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். சித்தார்த் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆக்டிங்கை நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல சித்தார்த். சரத்குமார் சாரும் அப்படி தான். அந்த ஃபாதர் கேரக்டர் எப்படி இருப்பாங்க, ஒரு சின்ன வயசாகும்போது நம்ம ஃபாதர்ஸ் எப்படி நம்ம பார்த்து அப்பா இப்படியெல்லாம் இருந்திருக்காப்புல, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல அப்படிங்கிறது வந்து அந்த கஷ்டத்தை உணர வைக்கிற மாதிரி அவர் அந்த நடிப்பு நல்லாவே பண்ணியிருக்காப்புல. ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்.
சரத்குமார் சார் அந்த அப்பா கேரக்டருக்கு வந்து ரொம்பவே செட்டாக சூப்பராக இருந்தாப்புல. தேவயானி மேம் அவங்களோட மதர் கேரக்டர் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் அந்த கேரக்டருக்கு நல்லாவே செட் ஆகியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்சிருக்க மீட்டா ரகுநாத் அவங்க சிஸ்டர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. ஒரு எப்படி சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியலான அந்த ஆக்டிங் இல்லாமல் ரொம்ப நேச்சராக நம்ம சிஸ்டர்ஸில் எப்படி இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சும்மா இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் நமக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை வந்து சில விஷயங்களுக்கு கைடு பண்ணுறதா இருக்கட்டும், சில கன்ஃபியூசிங்கான விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்க வந்து நல்ல விஷயம் ஐடியாஸ் நிறைய வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் அவங்களோட கேரக்டருக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நல்லாவும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க ஒவ்வொரு சீன் வந்து அலமோதும் சரி, எல்லா சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல இந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பர்சனலாக திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான். ஸோ இந்த படம் நான் பர்சனலாக நான் பார்க்கும்போது வந்து என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்தது, அப்புறம் எங்கள் ஃபேமிலிக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது வந்து இந்த படம் பார்க்கும்போது நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ பர்சனலாக அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மஸ்ட் வாட்ச். இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். யங்ஸ்டர்ஸ் அவங்க மெயினாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா ஒரு வீடுங்கிறது எவ்வளோ முக்கியம், லைஃபுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறது ஒரு படமாக இந்த படம் இருக்குதுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயங்கள் நமக்கு கன்வே பண்ணும். என்னென்னா மோட்டிவேஷன், பி ஸ்ட்ராங். இந்த 2 விஷயத்தை வந்து இந்த படம் அதிகமாகவே நம்மளை சொல்லி கொடுக்கும். அதான் ஒரு பெரிய ஒரு விஷயமா இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்கேயுமே பிசில் தட்டாமல், லேகாக இல்லாமல் ஒரு குட் ஃபீல் குட் மூவியாக அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த படங்கள் எல்லாமே இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அந்த விஷயங்கள் நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க. எமோஷன்ஸ் அண்டு லாஃப்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி. அதே மாதிரி இந்த 3BHKலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. எல்லா சீனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அதை எடுத்துகிட்டு போன விதமும் சரி, நமக்கு ப்ரெசென்ட் பண்ண விதமும் சரி, ரெண்டுமே பக்காவாக சூப்பராக இதை நல்லாவே இந்த படத்தை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் மஸ்ட் வாட்சாக நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். நம்பி இந்த படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் ரிவ்யூ. இன்றைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அடுத்தது பறந்து போ அந்த படத்தோட ரிவ்யூவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதே மாதிரி ஜுராசிக் வேர்ல்டு அந்த படத்தோட ரிவ்யூ வந்து இன்றைக்கி நைட் இல்லைன்னா காலையில் வீடியோ வந்துடும். ஸோ மேக்ஸிமம் காலையில் தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பறந்து போவோட வீடியோ நைட்டு இல்லைன்னா காலையிலக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FP சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.